இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். இந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க வழங்குறது யாரும் பார்த்தா வாலாஜா சாய் மொபைல்ஸ் தான். வாலாஜா சாய் மொபைல்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மொபைல் வந்து பார்த்தா உங்களுக்கு பூச்சி வச்சிருக்காங்க. எல்லாமே பிராண்டட் மொபைலில் உங்களுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நேராக நீங்கள் கிளம்பி வர வேண்டிய ஒரே இடம் வந்து வாலாஜா சாய் மொபைல்ஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா, சாம்சங், பேனாசோனிக்கு, கார்பன் அப்படின்னு உங்களுக்கு எக்கச்சக்கமான மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் குவிச்சு வச்சுருக்காங்க. உடனே மொபைல் வாங்கினா நீங்கள் நேராக கிளம்பி வரக்கூடிய ஒரே இடம் எங்கே நகாச்சி வாலாஜா சாய் மொபைல்ஸ் தான். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தம்பி உன் பேர் என்னப்பா? ஏ மகேஷ் குமார்ண்ணா. கொஞ்சம் சத்தமாக சொல்ல சரி கேட்கலட்டாருப்பா. ஏ மகேஷ் குமார். ஏ மகேஷ் குமார் என்ன பண்ணுற? ஸ்கூல் போறேன். ஸ்கூல் போயிருக்கிறேன். நான் கூட எங்கேயோ வெளிநாடு தான் போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸ்கூல் போயிருக்கிறேன். ஸ்கூலில் என்ன படிக்கிறா? நானா 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா? 8th ஸ்டாண்டர்ட் எத்தனை வருஷமா படிக்கிறா? ஒரு வருஷம் இப்போதான் 3 மாசம் ஆகுது. இப்போதான் 3 மாசம் ஆகுது. எத்தனை வருஷமா படிக்கிறேன்னு என்ன போய் அந்த கேள்வி கேட்குறீங்க? அந்த மாதிரி கேள்வியில் என்ன கேட்கக்கூடாது. அப்படித்தானப்பா? இந்த 8வது படிக்கிறது உனக்கு வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குதாப்பா? மீடியமா இருக்கு. மீடியமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இல்லை, ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, மீடியமாக அப்படியே லைட்டாக அப்படி போகுது. அப்படி தானே? இப்போ பொதுவாக ஒன்று பேசுகிறப்போ சைக்கிள் கேப்பில் இவன் ஆட்டோ ஓட்டுறான்டா அப்படின்னு சொல்லிக்கிறோம். கேள்விப்படுகிறியா? அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? நான் பேசணும் போதே நான் எனக்கு முன்னாடி முந்தின வந்துருவான் சார். நீ பேசுறப்ப உனக்கு முன்னாடி முந்தின வந்துடும். அதானே அது? அதாவது சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுறான்டா அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் முந்தின பேச வரான்னா அதுதான் அதுக்கு அர்த்தமா? இது யார் உனக்கு இந்த அர்த்தத்தை சொல்லி கொடுத்தது? நானே சும்மா சொன்னேன். சரியா இருந்தா பாத்துங்க, தப்பா இருந்தா கோச்சிக்காதீங்க. அப்படித்தானே? தம்பி திருக்குறள் தெரியுமாப்பா உனக்கு? ஏதாவது ஒரு குறளை சொல்ல பார்ப்போம். ஏதாவதா? கற்க கசதர கற்பவை கற்ற பின் நிற்க அகற்கு தக. அப்படி போடு. தக தக அப்படி. இந்த தக தான். இது வந்து இதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தமா? கற்க கசடர, அப்புறம் கற்க கசடர கற்ற பின் நிற்க அதுக்கு தக. இதுக்கு அர்த்தம் அர்த்தமா? நாளைக்கா சொல்றேன். பொறுமையா இருங்க. இப்பயே கேட்டு உடனே கேட்டு பதில் தெரிஞ்சுட்டு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? அதான் நாளைக்கு சொல்றோம். ஆனா கேட்ட உடனே ஒரு குரலை சொன்னாப்ல அதுவே நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் தான். தம்பி இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கு நீ சரியான பதில சொன்னேன்னா வாலாஜா சாய் மொபைல் சொல்லணும். அழகே உனக்கு ஒரு ஹெட்ஃபோன் வந்து காத்துருது. ஓகேவா? என்ன கேள்வி அப்படின்னா இமயமலையோடைய உயரம் எவ்வளவு? எட்ட முடியாத அளவு. எப்படி? அது அழக முடியாத அளவா? கடல் மாதிரி எவ்வளோன்னு எண்ணல. கடல் மாதிரி அதுங்க எவ்வளோன்னு எண்ணல. உயரமா இருக்குது இமயமலை. அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அப்படித்தானே? எப்படியாவது ஒன்று அடியை சொல்லிவிட்டு ஹெட்ஃபோனை வாங்கிடுவாரு பார்த்தேன். வாங்கலையே. தம்பி உன் பேர் என்ன? லியோபால். கொஞ்சம் சத்தமா சொல்லுவா. சரி லியோபால். லியோபால். என்னப்பா லியோபால் அப்படின்னு என்ன பார்த்தேன்? இளம் சிங்கம். இளம் சிங்கமா? லியோபால். நான் கூட ஏதோ ஆட்டுப்பால் மாட்டுப்பால் மாதிரி நினைச்சுட்டேன்ப்பா. லியோபால் நல்ல பேர் தான். லியோபால் அப்படின்றது. என்னப்பா பண்ற? ட்ரிபிள்எஸ் காலேஜில் பிகாம் படிக்கிறேன். ட்ரிபிள்எஸ் காலேஜில் பிகாம் படிக்கிறியா? பிகாம் எது சம்மந்தமாக படிக்கிறதுப்பா? பிகாம் அது முடிச்ச பிறகு தான் தெரியும். முடிச்சா அப்போ தான் தெரியும். முதல்ல போய் இப்போ தான் சேர்ந்துருக்கிறோம். அதனால இப்போ சேர்ந்ததுனால என்னத்துக்கு படிக்கிறேன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. முடிச்சுட்டு வெளியே வரப்போ தம்பின்னு இதுக்கு தான் லாய்க்குன்னு ஒருத்த கூப்பிடுவான். அப்போ கூப்பிட்டப்போ நம்ம படிச்சது இதுக்கு தான் உதவுது அப்படின்னு நம்ம அப்போ தெரிஞ்சுக்கலாம். அப்போ தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் காத்துன்னு இருக்கலாம். அது இல்லை காத்துடலாம். இந்த பிகாம் படிக்கிறது வந்து பார்த்தா நீயா போய் செஞ்சியா இல்லை ஒரு ஆர்வத்தில் யாராவது சேர்த்து விட்டாங்களாப்பா? ஃபர்ஸ்ட் கட்டாயப்படுத்தினாங்க. இப்போதான் பிடிக்க ஆரம்பிச்சுக்குது. அப்படியா? இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டேன். தேடிடுவேன். இது பிகாம்ன்றது வரலாறை பற்றி படிக்கிறது தானே? இருக்கலாமா? அப்போ அதான் உண்மையா? என்னப்பா பிகாமு வரலாறு நல்லா இருக்குது. இது முடிஞ்சானோ ஒரு கோர்ஸ் நம்மளும் சேர்த்து வைப்போம். சரி அப்படி தானே? ரைட்டுப்பா. இப்போது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இளமை முதுமை அப்படின்னு ரெண்டு சொல்கிறாங்க. இளமைனா என்ன, முதுமைன்னா என்ன? இளமைனா என்ன மாதிரி இருக்குது, முதுமைனா உங்களை மாதிரி இருக்குது. முடிஞ்சு போச்சு. கேள்விக்கு பதில் இங்கே இருக்கப்பா. இளமைன்னா அவரை பாருங்க, முதுமைன்னா என்ன பாருங்க. இளமையா இருக்கிறவங்க முதுமையா ஆகாம இருக்கிறதுக்காக என்னென்ன பண்ணலாம்? டெய்லி எக்ஸசைஸ் செய்யலாம். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க. ரன்னிங் ஓடுங்க. நல்லா ஓட்டப்பந்தயம் நல்லா ஓடுங்க. சுறுசுறுப்பா இருங்க. முறுமுறுப்பா இருக்கணும். சுறுசுறுப்பாங்க. சுறுசுறுப்பாப்பா, முறுமுறுப்பா இல்ல, சுறுசுறுப்பா இருங்க. சாப்பிட்டு ஒரே இடத்துல இருக்காதீங்க. சாப்பிட்டு ஒரே இடமா தூங்கி விடாதீங்க. ஒரே நல்ல முதுமை ஆயிடுவீங்க. ஒரே நல்ல அவ்வளவுதான் முதுமை வந்துடும். அதனால சாப்பிட்டு தூங்காதீங்க. தூங்கி எழுந்துட்டு அப்புறம் ஒன்னா சாப்பிடுங்க. அப்படிதான். அவ்வளவுதான்.
இப்படி தான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படிதானே? அவ்வளோதான். கேட்டா உனக்கு என்னப்பா வயசாகுது? எனக்கு 18. 18 ஆகுதா? 18 வந்துட்டு அவ்வளோ சொல்கிறாரு, கேட்டு நடந்துக்குங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கு நீ சரியாக பதில் சொல்லணும்னா பாலாஜி சாய் மொபைல் சொல்லணும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இமயமலையோடைய உயரம் எவ்வளவு? இமயமலையோட உயரம் நான் இது வரைக்கும் அளந்து பார்த்ததில்ல. யாருமே அளந்து பார்த்தது இல்லை. நீ அளந்து பார்த்தது இல்லையா? நான் அளந்து பார்த்ததில்ல. இவரு அளந்து பார்த்தது இல்லை, யாருமே அளந்து பார்த்தது இல்லையான்னு நினைச்சு. நான் அளந்து பார்த்தேன்னு தான் சொல்லியிருப்பேன். வேற யாரும் அளந்து இருப்பாங்க? யார் அளந்து இருப்பாங்க? யாருன்னா போன் பண்ணி கேட்கலாமோ? தம்பி டேய் இருந்தா டேய் தம்பி இமயமலையோட உயரம் எவ்வளோடா அப்படின்னு கேட்டுருக்கலாம். 2 நாள் லீவ் தெரியுங்களா? வேணா கேட்டு வந்துடுறேன். 2 நாள் லீவு நான் அப்பாயின்மெண்ட் போட்டு என்னவோ மாத சம்பளத்தை உட்கார வச்சு 2 நாள் லீவ் வேற வேணுமா? இது வரல நான் அங்கேயே நிக்கட்டுமா? அது உங்க இஷ்டம். ஏன் இஷ்டமாப்பா? ரூம் போட்டு வர்றேன்ப்பா. பாய். தனசேகர். தனசேகர். எந்த ஊரு? புளியங்கன். புளியங்கண்ணா? இது எங்க பாக்குது புளியங்கன்னு? புளியங்கன் இது காரைக்குடிக்குள்ள அந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா அங்கதான் இருக்குது. என்னப்பா புளியங்கண்ணு அப்படின்னா என்னதுப்பா? அது புளிய மரத்தை சின்ன சின்ன கண்ணா நட்டு வச்சுனாலா? இல்ல புளியங்கன் நிறைய தான், அதனால அது ஊர் பேர் புளியங்கன் வந்துச்சு. எப்படிப்பா? எதனால வந்துச்சு? எதனால புளியங்கன்னு பேர் வந்துச்சு? அங்க புளியங்கா இருந்துச்சு, அதனால புளியங்கன். புளியங்கா வந்து அங்க நிறைய காய்ச்சி இருந்ததா, அதனால புளியங்கன்னு பேர் வச்சானா? எப்படிலாம் விலகத்தை வச்சிருக்காங்க ஐயா, அப்படிதானே? புளியங்கன்ல போய் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எந்த இடம்லாம் பார்க்கணும்? இது எது? நான் தோப்பு புளியந்தோப்பு கோயில் பார்க்கலாம். கோயில் பார்க்கலாம். தென்னை மரம் நிறைய புளிய மரம் நிறைய பார்க்கலாம். புளிய மரம் நிறைய பார்க்கலாம்பா. நீ எங்க ஊர் பக்கம் வந்து பாருங்க, புளிய மரம்லாம் நிறைய இருக்குது. அப்படியே தென்னை மரமும் இருக்குது. அப்படிதானப்பா? என்ன படிக்கிறது? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா? 8வது படிக்கிற. 8வது எப்படி? 9வது அப்புறமா படிப்பாங்களா? அந்த 8வது தானே? இல்லண்ணா 9வது முன்னாடி படிப்பாங்க. 9வது முன்னாடியா? நான் 9வது அப்புறமா தான் 8வது படிப்பாங்களான்னு நினைச்சு விட்டேன்பா. தமிழ் தெரியுமா உனக்கு? தமிழ்ல உனக்கு வந்து பார்த்தா ரொம்ப பிடிச்சது எது? எனக்கா? அதெல்லாம் நமக்கு தெரியாதுண்ணா. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் நமக்கு உனக்கு என்னதான் தெரியும்? எனக்கா? சாப்பிட தெரியும், தூங்க தெரியும். சாப்பிட தெரியும், தூங்க தெரியும். அவ்வளவுதான். சாப்பிட தெரியும், தூங்க தெரியும். வேற எதுவும் கிடையாது. அப்படிதானே? அவ்வளவுதான். சாப்பிடுவோம், தூங்குவோம். அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. சரிதானா? ஓகே கேட்டா இல்லையா? தம்பி திருக்குறள் உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது திருக்குறள் சொல்ல பாப்பான். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய் தப்பின் தன்னெஞ்சை தன்னை சுடும். மறுபடியும் சொல்லு, பொறுமையா சொல்லு. தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய் தப்பின் தன்னெஞ்சை தன்னை சுடும். இதுக்கு என்ன அர்த்தம்? இது என்னப்பா எங்கிருந்தோ எப்படியோ குழப்பறியாப்பா? கொஞ்சம் தெளிவா சொல்லு மறுபடியும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய் தப்பின் தன்னெஞ்சை தன்னை சுடும். என்னப்பா 1.5 அடிக்கு பதில் நீ 15 அடிக்கு மேல சொல்ற பொழுது ஏதோ எழுத்து எங்கிருந்தோ சேர்த்து எடுத்துருக்கிறியாப்பா? இது என்னப்பா அர்த்தம்? இதுக்கா? இது நம்மளுக்கு தெரியாதுண்ணா. நம்மளுக்கு தெரியாது. ஆனா 10 அடி 15 அடிக்கு மேல சொல்லிவிட்டா எங்கிருந்து அர்த்தம் தெரியும்? என்ன சொல்றது? இப்போ கூட ஒரு கேள்வி வேற. அந்த கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா பாலாஜி சாய் மொபைல் சொல்லுவாங்க அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டா காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னாக்கா, இமயமலையோடைய உயரம் எவ்வளவு? 16 அடி. 16 அடியா? நம்ம அழுது பார்த்தா தெரியும். அழுது பார்த்தா தெரியுமா? அதான் யாருமே அழுது பார்த்துருக்க மாட்டா. யாருமே அழுது பார்த்துருக்க மாட்டா. அந்த கேள்வி போய் ஏட்டு கேட்டு எப்படி அது? அப்படிதானே? அது எவ்வளோ அடிக்கு நம்ம அழுது பார்க்கலப்பா. அழுது பார்த்தா சொல்ல முடியும். இன்னும் எவ்வளோ அடிக்கு நம்ம அழுது பார்க்கலப்பா, அதனால நம்ம இன்னும் சொல்ல முடியல. அதெல்லாம் அழுது பார்த்துட்டு கண்டிப்பா வந்து சொல்லுவோம். அப்படித்தானே தம்பி? வரங்க.